நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனித்து 108 இடங்களில் வென்ற நிலையில் திமுக தனித்து 59 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து 47 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. கூட்டணியாக திமுக 73 தொகுதிகளிலும் அதிமுக 53 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. தவேக, திமுக, அதிமுக ஆகிய எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தனிப்பெரும் கட்சியாக வென்ற தவேக ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. அக்கட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு தந்துள்ள நிலையில் தற்போது தவேகவிற்கு 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. மேலும் திமுக அல்லது அதிமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகளில் சில விஜயின் தவேகவிற்கு ஆதரவு தெரிவித்தால் அக்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழலில் யாருமே எதிர்பாராத வகையில் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே திருப்பு முனையாக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்காக 2 திராவிட கட்சிகளும் கைகோர்க்க உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் பார்த்தோமானால் திமுகவின் 59 இடங்களையும் அதிமுகவின் 47 இடங்களையும் சேர்த்தால் 106 இடங்கள் கிடைக்கும். அத்துடன் திமுக கூட்டணியில் உள்ள விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தலா 2 இடங்களையும், தேமுதிக 1 இடத்தையும் வைத்துள்ளன. அதிமுக கூட்டணியில் பாஜகவை தவிர்த்து பாமக 4 இடங்களையும், அமமுக 1 இடத்தையும் தங்கள் வசம் வைத்துள்ளன. இந்த எண்ணிக்கைகளை கூட்டினால் பெரும்பான்மைக்கான 118 இடங்களை தாண்டி கூடுதலாக 2டன் 120 இடங்கள் உள்ளன. இந்த சூழலில் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அதிமுக தீவிரம் காட்டி வருவதாகவும் இரு கட்சிகளின் உயர்மட்டத்திலும் இதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்க வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க திமுக முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இச்சம்பவம் குறித்து 2 திராவிட கட்சிகளும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் வெளியிடாத நிலையில் இது நிஜமானால் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும்.